அஷ்னா அடிக்கடி கத்திக் கொண்டிருப்பதைக் கண்ட சாடியா பேகம் அவளை கோபமாக பார்த்தபடி கேட்டார். என்ன பிரச்சனை இருக்கு? ஏன் இவ்வளவு சத்தம் போடுற? என் கால்ல பாருங்க, ஒரு முட்டி குத்திச்சிருக்கே. ரொம்ப வலியாகுது மம்மா. ப்ளீஸ் எடுத்துடுங்க இல்லனா நான் வலியாலவே சாகிடுவேன். அவள் இடைவிடாது கத்தி மொத்த வீடு அதிர வைத்திருந்தாள். அஷ்னா ரிலாக்ஸ் ஆயிடு. நீ அலர்ற அளவுக்கு பெரிய முட்டி கிடையாது என்று சாடியா பேகம் மீண்டும் அவளை கடிந்து கொண்டார். அஷ்னா முகம் சுளித்தாள். ஆனா அவளுடைய கண்ணீரோ நின்றதே இல்ல. ஜாவியார், பையா, இங்கே வாடா. காலை காலையிலேயே ஹாஸ்பிடலுக்கு கிளம்பவிருக்கும் ஜாவியாரை பார்த்துக் கொண்டிருந்த சாடியா பேகம் அவனை அழைத்தார். என்ன ஆயிற்று சாட்டி ஜான் என அவன் ஒருபுறம் அந்த டிராமா குயின் அஷ்னாவை பார்த்தபடி மறுபுறம் சாடியா பேகத்தையும் பார்த்தான். பாரு பையா, இவளோட கால்ல ஒரு முட்டி குத்திருக்கு. பார்க்கூட விடமாட்டேங்கிறா, சும்மா இருக்க கூட மாட்டேங்கிறா. என்ன கொடூரம் சத்தம் பாட்டிருக்கே. சாடியா பேகம் கவலையுடன் சொன்னார். ஜாவியார் அந்த தன் கால் வருஷம் கிழப்பான குட்டி பையவளை பார்த்தான். அவள் அவனை தன் காலடியில் வைக்கவே ஆசைப்படுபவளாக இருந்தாள். அவள் மென்மையான கால்களைப் பார்த்த ஜாவியார் வேறு நேரம் இருந்திருந்தா இப்படியா நான் செய்வேன் என்பார். ஆனா சாடியா பேகம் வேண்டுகோளை மறுக்க முடியாததால் அவன் ஒத்துக்கொண்டான். சோபாவில் ஒரு பக்கமா உட்கார்ந்த அவன் அவளோட கால் தன் தொடையில் வைத்துக்கிட்டு பார்ப்பதற்குள் அஷ்னாவுக்கே அது என்ன நடந்துச்சு என புரியாத அளவுக்கு சடுதியாக நடந்துவிட்டது. பயந்து பின்வாங்கிய அவள் சோபா கைப்பிடிக்கு தலையடித்தாள். என்ன பண்ணுறீங்க? கால்ல பாடுறீங்களா இல்ல தலைய தின்னுறீங்களா? அவள் முகம் சுளிப்பதோடு கூறினாள். இதற்குள் சாடியா பேகம் சமையலறைக்குப் போய்விட்டிருந்தார். என் வசமா இருந்தா உன் தலையையே உடைச்சிருப்பேன். ஜாவியார் தன் பல்லை கடித்துக்கொண்டு கூறினான். நான் ஏதாவது சுண்ணாம்பு வச்ச கண்ணாடியா? போலி டாக்டர். அவள் முன்னே வந்து சண்டைக்கு தயாரானாள். ஜாவியார் அவளது வெறுமையான கைமணிக்கட்டை பார்த்தான். அவள் உண்மையிலேயே ஒருபோதும் வளையல்கள் அணியவில்லை என்பதை கவனித்தான். கவலைப்படாதே, ஒரு நாள் அந்த வளையல்களையும் நானே போட்டுடுவேன் என்று அவளின் காலிலிருந்த சிறிய முட்டியை எடுத்தவுடன் கூறினான். பாரு, காண்றதா தோணுது, இன்னும் வலி என்று எழுந்தவுடன் கேட்டான். அஷ்னா காலை கீழே வைத்தபோது வலி இல்லாமல் போயிருந்தது. என் கால் நல்லாயிடுச்சு என்று மகிழ்ச்சியுடன் கத்தினாள். ஜாவியார் ஆழ்ந்த சுவாசம் விட்டபடி வெளியே போனான். ஏய் போலி டாக்டர், கொஞ்சம் கேளுங்க, உங்க ஃபீஸ் எடுத்துக்கோங்க என்று அவன் பின் செல்ல அவள் நாக்கை சுளிக்கிறபடி கத்தினாள். அவன் கோபத்துடன் திரும்பி, உன் இந்த நாக்க நீயே கொஞ்ச நேரமாவது அடக்கிக் கொண்டா, அதுவே எனக்கு பாக்கி ஃபீஸ். இனிமே நிமிர்ந்து என் பின்னாடி கத்தாத என்று எச்சரித்து விரைவில் வெளியேறினான். அஷ்னா அவளது கால் நன்றாயி போனதால்தான் மகிழ்ச்சியோடு இருந்தாள். ஜாவியார் ஷா தன் கேபினில் இருந்தான். அவன் மருந்து பரிசோதனை முடிந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது அவனது நெருங்கிய நண்பன் அர்ச்சம்கான் உள்ளே வந்தான். அவனைப் பார்த்தவுடன் ஜாவியார் ஷாவின் முகத்தில் பரிபூரண புன்னகை விரிந்தது. போய் அவனை கட்டியணைத்தான். வெல்கம் டு பாகிஸ்தான். எப்போ தாண்டா வந்தீ? ஜாவியார் ஷா மற்றும் அர்ச்சம்கானின் நட்பு மிகவும் பழமையானதும் ஆழமானதுமாக இருந்தது. ஆனால் சில காலமாக அவன் துபாயில் இருந்தான். இப்போது திடீரென ஜாவியாரைச் சந்திக்க ஹாஸ்பிடலுக்கு வந்திருந்தான். இல்ல, நம்ம ஊருக்கு வந்தது 2 நாளாச்சு. நினைச்சேன் சர்ப்ரைஸ் கொடுக்கணும். அதனால நேரா இங்கே வந்துட்டேன். சொல்லவே வேண்டாம்டா. இப்போ நீ பார்த்தா சும்மாவா இருக்கா? டாக்டர் ஜாவியார் ஷா இந்த ஊர்ல யாராலையும் தெரியாம இருக்க முடியாது. பெரிய ஃபேமஸ் ஆளா இருக்க. அர்ச்சம்கான் சிரித்துக்கொண்டு சொன்னான். ஜாவியார் சிறிய புன்னகையுடன் உபசரித்தான். சொல்டா, என்ன சாப்பிடுற? என்ன சப்போர்ட் வேணும் உன் நண்பரிடமிருந்து? இப்போ எதுவும் வேணாம். நீ என்னோட வர்றியா ஹார்ஸ் ரைட்டிங் போவோம்? உன்னை இல்லாம எனக்கு அந்த சுகமே இல்ல. மாலை நேரமாகிவிட்டது. நாளைக்கே போகலாம். ஜாவியார் ஷா ஒருபோதும் அவனது நண்பன் அர்ச்சம்கானின் எந்த விருப்பத்தையும் மறுக்காதவனாக இருந்தான். அவனுக்குத் தெரியும், அர்ச்சமுக்கு ஹார்ஸ் ரைட்டிங் மற்றும் கால்ஃப் மீது அபாரமான விருப்பம் இருக்கிறது. இருவரும் பேசிக்கொண்டிருந்த போது இச்சானக கதவு திறக்கப்பட்டது. பதற்றமடைந்த ஒரு நர்ஸ் உள்ளே வந்தாள். டாக்டர் ஜாவியார், தயவு செய்து உடனே வாருங்கள். அவசர நிலை ஏற்பட்டுள்ளது என்று அவள் கூறிவிட்டு வெளியில் ஓடினாள். ஜாவியார் ஷா ஒரு நிமிடம் அர்ச்சத்தை பார்த்துவிட்டு வேகமாக கதவு பக்கம் ஓடினான். அவன் பின்னால் அர்ச்சம்கானும் சென்றான்.
என்ன ஆயிற்று என்று அவசர சிகிச்சை பிரிவுக்கு வெளியே திரண்டிருந்த கூட்டத்தை பார்த்து ஜாவியார் தனது நெற்றியில் கோபரேகைகளை விட்டுக்கொண்டு கேட்டான். சார், ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு துப்பாக்கி காயம் ஏற்பட்டுள்ளது. டாக்டர் நிதா இது போலீஸ் வழக்கு என்று கூறியதும் அவர் திடீரென தன்னுடைய துப்பாக்கியை எடுத்து டாக்டர் நிதாவுக்கு தலையில் வைத்தார். அவரை சிகிச்சை செய்யுமாறு கட்டாயப்படுத்தினார். இப்போது அந்த நபர் உள்ளே யாரையும் அனுப்பாமல், வெளியே யாரையும் அனுமதிக்காமல் இருக்கிறார். போலீசுக்கு தெரியப்படுத்தக்கூடாது என்பதே கட்டாயம். இல்லையென்றால்... டாக்டர் நிதாவா என்று ஜாவியார் கேட்க, அதற்குள் டாக்டர் ஷைஸ்தா வந்து கொண்டு நடந்ததையெல்லாம் விவரித்தார். ஜாவியார் ஷாவின் நெற்றியில் கோபக்கோடுகள் தெளிவாக உருவானது. அவர் முன்னே சென்று டாக்டர் நிதாவின் கேபின் கதவை திறக்க முயன்றார். ஆனால் அது உள்ளிருந்து பூட்டப்பட்டிருந்தது. டாக்டர் புர்ஹான் மற்றும் டாக்டர் மைக்கால் எங்கே என்று ஜாவியார் கேட்டார். சார், அவர்கள் இருவரும் தற்போது ஹாஸ்பிடலில் இல்லை. அதனால்தான் உங்களை அழைத்தோம் என்று டாக்டர் ஷைஸ்தா பதில் சொன்னார். இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், இது என்ன நடக்குது என்று கூறிய ஜாவியார், காப்பாளரை காடு உள்ளே அழைங்க, இந்த கதவை உடைக்கச் சொல்லுங்க என்று கடுமையாக உத்தரவு அளித்தார். அடுத்த நிமிடமே காப்பாளர் கதவின் பூட்டை உடைத்து திறந்துவிட்டான். உள்ளே நடந்ததை பார்த்த ஜாவியார் ஷா தன் உதடுகளை கடித்துக் கொண்டார். அந்த நபர் தனது காயமுற்ற தோளில் பந்தேஜ் போட்டிருந்தான். மற்றொரு கையால் டாக்டர் நிதாவின் கழுத்தில் வைக்கப்பட்டிருந்தான். கவனமாக, முன்வந்தா இந்த டாக்டர் உயிரோடு இருக்க மாட்டாள் என்று அவர் கடுமையான குரலில் எதிர்ப்பை தெரிவித்தார். டாக்டர் நிதாவின் முகத்தில் சற்றே பயம் தெளிவாகத் தெரிந்தது. அர்ச்சம் கானின் உள்ளார்ந்த பீதி, பூரணமான பஞ்சாபி வீரத்தனம் கொந்தளித்தது. எதிரே நிற்கும் அந்த நபர் மிக தைரியசாலி அல்ல என்று அவனுக்கு விளங்கியது. அவனித்தில் வியர்வைப்பட்டு வழியும் சிறு கண்ணீர் சொட்டுகள் அர்ச்சம் கண்டுவிட்டான். அடுத்த நிமிடமே, ஒரு வினாடிக்கும் தயங்காமல், அவன் தனது பேண்ட் ஜீன்ஸின் ஜேப்பிலிருந்து ஒரு கூர்மையான கத்தியைக் கொண்டு அந்த நபரின் துப்பாக்கியுள்ள கையை அறைந்தான். அந்த நபர் வலியால் சிதறி விழுந்தான். அர்ச்சம் ஒரு நிமிடம் கூட இழுத்து வைக்காமல் அவனை வலுவாக கட்டிப்பிடித்தான். டாக்டர் நிதா இன்னும் பதற்றத்துடன் அவனை பார்த்து கொண்டிருந்தாள். போலீசும் அதற்குள் வந்துவிட்டனர். அந்த நபரை போலீசிடம் ஒப்படைத்தனர். அர்ச்சம் தன்னையே கோபமாக பார்த்து கொண்டிருக்கும் ஜாவியார் ஷாவிடம் சென்றான். நீ ஹீரோ ஆகிறத விடமாட்டேன்னுதானே? நீ கத்தியை வீசும்போது சின்னதா தவறு நடந்திருந்தா நிதாவுக்கே கத்திப்பட்டிருக்கும். ஜாவியார் குரல் சீறியது. அதற்கு பதிலாக அர்ச்சம் நிதாவின் பக்கம் பார்த்தான். உன் இடத்தில் நீ இருந்திருந்தா தப்பானிருக்கலாம். ஆனா அர்ச்சம் கானின் கையிலிருந்து எப்பவுமே தப்புக்குப் போகாது. அவளுடைய விழிகளை கவனமாகப் பார்த்தவாறே நிதாவிடம் சொன்னான். எனக்குத் தோணுது, உங்க ரெஸ்கியூவுக்கு நன்றி சொல்லணும். அவளுக்கு அருகே வந்து 2 அடி தூரத்தில் நின்று அவளுடைய அழகிய முகத்தை கவனமாகப் பார்த்துக் கொண்டே கூறினான். 1 இன்ச் தூரம்தான் இருந்தது. அந்த கத்தி எனக்கு பட்டிருக்கலாமே என்று டாக்டர் நிதா சற்று கோபமாக தன்னுடைய நெற்றியை பிடித்தபடி வாயை முறுக்கிக் கொண்டு கூறினாள். பட்டிருக்கலாம், ஆனா பட்டதா? அர்ச்சம்கானின் குறி நையப்புடைச்சது கிடையாது டாக்டர் நிதா. உங்களுக்கு தாக்க வேணும்னு இருந்தா நேரே உங்களுக்குத்தான் பட்டிருக்கும். இப்போது அவன் கடுமையாகவும் நேர்மையாகவும் பேசி முகத்தை திருப்பிக் கொண்டான். ஓகே, போறேன், நாளைக்கு சந்திப்போம் என்று ஜாவியாரின் பதிலைக் கேட்காமலே நீளமான அடிகளை எடுத்து அவ்விடத்தை விட்டு வெளியே சென்றான். ஜாவியார் அங்கேயே இருந்த மக்கள் கூட்டத்தையும் குழப்பத்தையும் அகற்றச் செய்தான். டாக்டர் நிதாவை டாக்டர் ஷைஸ்தா உள்ளே கேபினுக்குள் அழைத்துச் சென்றாள். டாக்டர் நிதாவின் கண்களில் கண்ணீர் மலர்ந்திருந்தது. ஒருபுறம் அந்த நபர் தனது பாண்டேஜ் செஞ்சுக்க வேண்டி அவளை மிரட்டினான். இன்னொரு புறம் இந்த பத்தான் ஹீரோவாக நடிக்கிறதோடு தன்னை மேலே அனுப்புவதிலேயே குறியாக இருந்தான். அவள் பீதியுடன் இருந்தாள். டாக்டர் நிதா, உங்களிடம் வீடு போயிட்டு ஓய்வெடுங்க. வேறெல்லாம் இல்லன்னாலும் டியூட்டி முடிவதற்குத்தான் நேரமாகுது என்று ஜாவியார் அவளது நிலையை கவனித்து வீட்டுக்குப் போவதற்கான ஆலோசனையை அளித்தான். அவளும் தலையாட்டிக் கொண்டு வெளியே சென்றாள். ப்ளீஸ் பாபா, ஒன்னா ஒத்துக்கங்க, 1 நாள்தான் போகவிடுங்க. அஷ்னாஷா தன் கல்லூரி ட்ரிப்புடன் மரிக்கு செல்ல விரும்பினாள். ஆனால் அனுமதி கிடைக்கவில்லை. 2 நாட்களாகத் தொடர்ச்சியாக தன் அப்பா ஷஹாப் ஷாவிடம் அனுமதி கேட்டு வருகிறாள். ஆனால் அவர் நிச்சயமாகவே அனுமதி வழங்கவில்லை. அவருக்குத் தெரியும்,
தங்கள் மகள் அஷ்னா அதிகம் ஞானசாலியும் கூர்மையும் இல்லாதவள். அவள் தன்னைத்தானே எப்படி பாதுகாப்பாள்? ஒரு நாள் மற்றும் இரவு தனிமையில் அனுப்ப முடியுமா? அவர் இதற்கு ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார். தங்கள் ஒரே பெண் என்பதால்தான் அவர் உயிரைப் போல நேசிக்கிறார். அவளது எல்லா கொஞ்சலும் கபடங்களையும் ஏற்றுக்கொள்வதும் இவரே. அதனால்தான் அவள் மிகவும் அழகு, அபிமானம் நிறைந்தவளாகவும் தேவையற்ற சுதந்திரத்துடன் வளர்ந்தவளாகவும் ஆனாள். மீறல்களும் அவளுக்குத் தெரியும். எந்தக் கருத்திலும் இல்லை. உன்னை இவ்வளவு தூரம் அனுப்ப முடியாது. ஒரு நாள், ஒரு இரவுக்காக என் மனசே ஒத்துக் கொடுக்க மாட்டேங்குது, என் பொண்ணு என்று அவள் அருகில் இழுத்தபடி காதலுடன் கூறினார். பாபா ப்ளீஸ், என் எல்லா தோழிகளும் போறாங்க. ஒருத்தி நான் தான் இல்லனா எனக்கு ரொம்ப மோசமா இருக்கும். அவங்களோட கசிஞ்சு எதுவும் அனுபவிக்க முடியாது, சுத்தர முடியாது. நீங்க எப்பவும் எனக்கு அனுமதி கொடுக்கவே மாட்டீங்க. இப்ப எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு, மறுபக்கம் பனி பொழியும் மலைய பார்க்க. பாபா ப்ளீஸ் எனக்கு போணும்னு சொல்லுங்க. ப்ளீஸ் 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 ப்ளீஸ். அவள் பாபாவின் மார்பில் தலைய வைத்துக்கொண்டு அடம் பிடித்தாள். தொலைவில் இருந்த சாடியா பேகம் தங்களது மகளை நோக்கி ஒரு கடுமையான பார்வையை விட்டார். ஏனெனில் அவள் ஒவ்வொரு முறையும் இப்படி டிராமா காட்டி தனது பாபாவை ஏமாற்றி அனுமதி பெற்றுவிடுகிறாள். சில தினங்களுக்கு முன் அவள் ஒரு விலை உயர்ந்த மொபைல் வாங்கியதற்கு நச்சல் செய்திருந்தாலும் ஷஹாப் ஷா அந்த நச்சலை பொருட்படுத்தாமல் மகளின் ஒவ்வொரு ஆசையையும் நிறைவேற்றுவதை சாடியா பேகம் மகிழ்ச்சியுடன் ஏற்கவில்லை. சரி, நான் யோசிப்பேன். இப்பவே டாபிக்கை கடைசி பண்ணுடு. போயிட்டு தூங்குடா என்று அவர் ஒப்புதல் கூறும் விதமாகவே கூறி அவளது கண்ணீரை கவனித்தபடி பதிலளித்தார். தேங்க்யூ 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 சோ மச் பாபா. யூ ஆர் தி வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பாபா என்று மகிழ்ச்சியுடன் கூறிவிட்டு தன் அறைக்குத் துள்ளிக்கொண்டு ஓடினாள். உங்களுக்கு தெரியலையா? நீங்க அவளோட ஒவ்வொரு விசுவாசமும் பூர்த்தி பண்றதால அவள சீரழிக்கிறீங்க. அவள் பெண் பிள்ளை, நாளை வேற வீடுதான் போகணும். இப்பவே இப்படியான வார்த்தைகள் வேண்டாம். சாடியா பேகம் என் பொண்ணு எனக்கு ஒரு ராணி மாதிரி. அவளோட வாழ்க்கையில யாராவது வரணும்ன்றா அவரும் அவளை ஒரு மகளாகவே வச்சிருக்கணும். அத்துடன் நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ஆர்ச்சம் கான் அடுத்த 24 மணி நேரத்துக்குள் டாக்டர் நிதா பற்றி முழு விவரத்தையும் சேகரித்து விட்டான். அவள் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவள். தந்தை இல்லை. ஒரு வயதான அம்மா இருந்தார். அவருடன் அந்த பெண் ஒரு சிறிய வீட்டில் வாழ்ந்தாள். அவள் மிகவும் சுயமரியாதையுடன் இருந்தாள், எந்தவிதமான ஸ்கேண்டலும் இல்லாமல். மேலும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவள் சிங்கிள் என்றதே. இது ஆர்ச்சம் கானுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளித்தது. முதல் முறையாக அவனது இதயத்தை ஒரு பெண் தொட்டிருந்தாள். அவளைக் கைப்பற்றி மிகவும் நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் அவனிடம் இருந்தது. ஒரு சிகரெட் பின்பு இன்னொரு சிகரெட் பிடித்தவாறே அவன் தொடர்ந்து டாக்டர் நிதாவைப் பற்றியே சிந்திக்கிறான். அவன் கண்களில் ஒளிந்து கொண்டிருந்த அந்த மழலை முகம் அவனுக்கு மீண்டும் மீண்டும் நினைவில் வந்தது. குழந்தை போல அச்சத்தோடு அவனை நோக்கிய அந்த பார்வையை அர்ச்சம் கான் இன்னும் மறக்கவில்லை. இது என்ன நீ சொல்ற? இவ்வளவு திடீர்னு இந்த யோசனை எங்கிருந்தா வந்தது? டாக்டர் சாவியார் ஆச்சரியத்துடன் கேட்டார். அவர்கள் அந்த நேரத்தில் அர்ச்சம் கானின் பண்ணையில் குதிரை சவாரிக்காக வந்திருந்தார்கள். டாக்டர் நிதாவைப் பற்றிய விவாதம் அர்ச்சம் கான் தொடங்கியதும் சாவியார் சிறிது புரட்டிக்கொண்டு அவனை பார்த்தார். குதிரையிலிருந்து இறங்கியவுடன் குதிரையை அன்போடு தட்டியவாறே டாக்டர் சாவியாரை நோக்கி அவர் சொன்னார், யாராவது காதலிப்பது எப்படி இருக்கும்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். ஆனா இன்று உணர்ந்து கொண்டேன், இதுதான் என்னோட முதல் லவ். என்ன செய்றது? நீதான் எனக்கு உதவ முடியும். டாக்டர் நிதா ஒரே பொருள் இல்லப்பா, ஒரு உயிருள்ள மனிதர். நீ சொல்ற மாதிரி ஒரு பொருள் மாதிரி வாங்கி கிடையாது. அவருக்கும் உணர்வுகள் இருக்கலாம். ஒருவேளை அவருக்கு ஏற்கனவே யாராவது இருக்கலாம். டாக்டர் சாவியார் கதைப்போக்கை மாற்றினார். இல்ல, அவளுக்கு யாரும் இல்ல. அவள் சிங்கிள்தான். அதனால விவாதம் வேண்டாம். நீ நேரடியாக என் சார்பில் கல்யாண பேச்சு பேசு. டாக்டர் சாவியார் இதைக் கேட்டவுடன் ஆழமாக மூச்சை விட்டார். அப்படியென்றால் நீ முழு தகவல்களையும் சேகரிச்சிட்டு இப்ப என்னை அனுப்புறே? ஏன் பீஜான சொல்லல? நீ என் சொல்லியத மட்டும் பண்ணு. பீஜானை பக்கத்துல வைக்கிறேன். அவளை எடுத்து போயிருக்கிறேன்னா உன்னை கிண்டல் பண்ணி இருக்க மாட்டேனா? அவங்கம்மாவும் கேட்பாங்களே. குறைந்தபட்சம் பீஜானையாவது கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லவில்லை.
நான் வந்துடுவேன். எனக்கு பீஜான் சம்மதிப்பாங்களா என தெரியல. அதனால அவர்களுக்கு இப்போ தெரிவிக்க கூடாது. நீ எங்க அண்ணனு போய் பேசணும். உன் வாயாலே விவாக உறவு ஒப்பந்தமாக்கிதான் திரும்பணும். அர்ச்சம் கான் கடுமையாக கூற சாவியார் மெதுவாக சிரித்தார். அவன் எப்போதும் அவன் மீது உரிமை செலுத்துவான். சாவியாரும் அவனை சகோதரனாகவே எண்ணுவான். அதேபோல அர்ச்சம் கானும் சாவியாரை மிகவும் நேசிப்பான். இறுதியாக அஷ்னாவுக்கு மரிக்கு செல்ல அனுமதி கிடைத்தது. அவள் தன் கல்லூரி தோழிகளுடன் மறுபயணத்திற்காக தயாராகிக் கொண்டிருந்தாள். பேக் தூக்கிக் கொண்டு படிக்கட்டில் இறங்கிக் கொண்டு தன் தோழி மீரமுடன் பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் திடீரென அவளது பலமான மோதல் சாவியார் ஷாவுடன் நிகழ்ந்தது. பேக் கீழே விழுந்தது. அவளும் படிக்கட்டிலிருந்து வீழ்ந்திருப்பதற்குள் சாவியார் ஷா அவளது இடுப்பில் கை வைத்து தனது மார்பில் இழுத்து கொண்டார். மொபைலும் கீழே விழுந்தது. அஷ்னா மூச்சை நிலைநிறுத்திக் கொண்டு அந்தக் காட்சியை பார்த்தாள். ஐயையோ, என் மொபைலும் பேக்கும் எல்லாம் கீழே விழுந்துச்சு. நீங்க பார்த்துக்கிட்டு நடக்க முடியாதா டாக்டர் போல நடிக்கும் நபரே, அஷ்னா சிணுங்கிக் கூறினாள். அவளது அதிகமான தயாரிப்பை சாவியார் பார்த்து நின்று கொண்டிருந்தார். அவள் எங்கேயோ போக தயாராக இருந்ததை கவனித்தார். இப்போது அவனது சந்தேகமான பார்வை கீழே நின்று கொண்டிருந்த தன் சித்தப்பா ஷஹாப் ஷாவை நோக்கியது. அஷ்னா தன்னை விடுவித்துக் கொண்டு படிக்கட்டில் இறங்கி தன் பொருட்களை எடுத்தாள். அருச்சா, என் மொபைல் ஓகேதான். இல்லாட்டி இந்த போலி டாக்டரை நான் விட்டிருக்க மாட்டேன். அவள் வாயடிக்கையிலே சொல்லிக் கொண்டே இருந்தாள். சித்தப்பா, இவ இப்ப எங்கே போறா? சாவியார் மிகவும் தீவிரமாக தனது மாமாவிடம் கேட்டான். நான் என் தோழிகளுடன் மறி போகிறேன், சரியா? இனிமேல் என்னை எதிராக என் அப்பாவை தூண்ட வேண்டாம். அவர் ஏற்கனவே எனக்கு அனுமதி அளித்து விட்டார். அதனால் வில்லனாக வேண்டிய அவசியம் இல்லை என்று அவன் விரலை உயர்த்தி எச்சரிக்கையாக சொன்னாள். தனது பையை எடுத்துக்கொண்டு வாங்க அப்பா என்று புன்முறுவலுடன் சொல்லி ஷஹாப் ஷாவின் கையை பிடித்தாள். இல்லை மாமா, இவள் போகக்கூடாது என அச்சானக டாக்டர் சாவியார் கூற உஷ்ணாவின் நெற்றியில் சுருக்கங்கள் தோன்றின. ஏன் போகக்கூடாது? நீங்கள் யார் என்னை தடுக்கின்றது? எனது அப்பா எனக்கு அனுமதி கொடுத்து விட்டார். உங்களுக்கென்ன அதிகாரம் என்னை தடுக்க? அவள் கொஞ்சம் கடுமையான பாணியில் பேசத் தொடங்கினாள். சாவியார், காலேஜ் தோழிகளுடன் எல்லாரும் சேர்ந்து போகிறார்கள். பாதுகாப்பு காவலாளியும் அவர்கள் கூட இருப்பார். கவலைப்பட வேண்டாம் என்று ஷஹாப் ஷா சாவியாரை சமாதானப்படுத்தினார். ஆனால் உஷ்ணாவுக்கு அவரது அப்பா இப்படி விளக்கமளிக்க வேண்டும் என்பதே பிடிக்கவில்லை. இவள் போகக்கூடாது மாமா. எனக்கு எந்த பாதுகாப்பு அலுவலகத்திலும் அல்லது அமைப்பிலும் நம்பிக்கை இல்லை. அதனால் யாருடனும் தனியாகவாவது அவளை அனுப்ப மாட்டேன். அதனால் இந்த உரையாடலை இங்கேயே முடிக்கவும். உஷ்ணா, உள்ளே போ என்றார். அவர் உரிமையுடன் பேசினார். அதனால் உஷ்ணாவுக்கு கோபம் வந்தது. இல்லை, நான் முடிவு செய்துவிட்டேன். நான் போவேன். நீங்கள் என்னை தடுக்க நினைத்தால். அவளது சுருக்கிய பேச்சு மற்றும் சத்தம் கேட்டதும் டாக்டர் சாவியார் தனது கைகளை கசக்கத் தொடங்கினார். பின்னர் அவர் தனது மாமாவை நோக்கிப் பார்த்தார். உஷ்ணா, உள்ளே போ. இப்போது ஷஹாப் ஷா சாவியாரின் குரலையே பயன்படுத்தினார். அதைக் கேட்டதும் அவள் மேலும் தைரியமாக சாவியாரை நோக்கி பார்த்தாள். அப்பா, நீங்கள் எனக்கு அனுமதி கொடுத்தீர்கள். இப்போது இந்த போலியான டாக்டருக்காக நீங்கள் மறுப்பது சரியல்ல. உஷ்ணா, அவள் ஈரமான குரலில் அழுதாள். ஆனால் ஷஹாப் ஷா தன்னிச்சையான குரலில் அழைத்தபோது அவள் பயந்துவிட்டாள். என்ன சொல்கிறேன், அதையே செய். உள்ளே போ. இப்போது அவர் கொஞ்சம் கோபத்துடன் சொன்னதால் உஷ்ணா சாவியாரை கோபமாக பார்த்தபடி தன் அறையை நோக்கி சென்றாள். மாமா, எனக்குத் தெரியும் என் வார்த்தைகள் உங்களுக்கு மோசமாகத் தோன்றியிருக்கலாம். ஆனால் நான் ஏன் மறுக்கிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சூழ்நிலை இப்படி இருக்க இவளை இப்படி தனியாக அனுப்ப முடியாது என்று தனது மாமாவிடம் அருகில் நின்று மென்மையாகக் கூறினார். ஆமாம், எல்லாம் எனக்குத் தெரியும். நானும் உண்மையில் அனுப்பவே நினைக்கவில்லை. ஆனால் அவளது பிடிவாதம் முன்னால் நான் சும்மா இருந்தேன் என்று ஆழமாக மூச்சுவிட்டபடி மெதுவாக சொன்னார். மாமா, அவளது ஒவ்வொரு சொல்லையும் நீங்கள் ஏற்காதீர்கள். அவள் கெட்டுப்போகிறாள். சாவியாரின் வார்த்தைகளில் ஷஹாப் ஷா சிந்தனையில் மூழ்கினார். ஆனால் சுவரின் பின்னால் நிறைந்து அவர்களது உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்த உஷ்ணாவின் உள்ளத்தில் சாவியாருக்கு எதிரான விருப்பு பெருமளவில் எழுந்தது.
மற்றும் இந்த வெறுப்பு இனி என்ன கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்பது தெரியவில்லை. டாக்டர் சாவியார், நீங்கள் இப்படி எதிர்பாராத விதமாக எங்கள் வீட்டுக்கு? டாக்டர் நிதா பதறியபடி சாவியாரை நோக்கிப் பார்த்தாள். அவர்களது பின்னால் அந்த நாளில் பார்த்திருந்த நபரையும் கண்டவுடன் நிதா சிறிது அதிர்ச்சியடைந்தாள். உள்ளே வர சொல்றதில்லையா? சாவியார் நண்பனாகச் சொன்னார். வாங்க என்று அவரை உள்ளே அழைத்தாள். தன் அம்மாவின் அறைக்கு அவர் சென்று அவரைச் சந்தித்து அர்ஜம் கான் விவாகம் தொடர்பாக பேசினார். சில நிமிடங்கள் அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் நிதா சமையலறையில் இருந்தாள். உள்ளே என்ன பேசுகிறார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. ஆனால் சாவியார் இங்கே திடீரென வந்ததையும் அவனது நண்பனையும் பார்த்ததும் அவள் கொஞ்சம் குழப்பமும் கலக்கமும் அடைந்தாள். அவனுக்காக தேநீர் தட்டுடன் உள்ளே சென்றபோது அவர்களை மிகவும் சந்தோஷமான சூழ்நிலையில் உரையாடிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். உடனே தனது அம்மாவை அருகில் அமர்ந்தாள். நிதா, டாக்டர் சாவியார் ஒரு முக்கிய நோக்கத்திற்காக இங்கே வந்துள்ளார். மிஸ்ஸஸ் ரூபினா நிதாவின் பக்கம் பார்த்தவாறே பேசத் துவங்கினாள். என்ன நோக்கம் அம்மா ஜான்? அதே அமைதிமிக்க முறையில். அர்சம் கான் இன்றைக்கு அவளை ஒரு தடவை மட்டும் பார்த்தவுடனே தன் பார்வையை விலக்கிக் கொண்டான். பார்வையில் உள்ள ஆசையை யாராவது கேள்விப்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக. இவர் டாக்டர் சாவியார் நண்பர். இதோ உனக்காக திருமண முயற்சியாக வந்திருக்கிறார். உனக்கு பதில் என்ன? அம்மாவின் நேர்மையான பேச்சுக்கு பதிலளிக்க நிதா தன் முகத்தை திருப்பி எதிரே அமர்ந்திருந்த அந்த ஆணை பார்த்தாள். நான் இவரை அப்படியெல்லாம் தெரியவே இல்லையே. அவருடன் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும்? இன்னும் நீங்கள் கூறியதின் அடிப்படையில் என் திருமண முயற்சி இவர்களிடமிருந்து வந்ததா? டாக்டர் நிதா கோபத்துடன் கன்னத்தில் நெறிகள் படும்படி டாக்டர் சாவியாரிடம் கேட்டாள். இவர்கள் எனது சொல்லால் வந்தவர்கள். சாவியாருக்கு பதிலாக அர்சம் கான் கூறினான். அப்படியா? அதற்கேற்றபடி நான் உங்களிடம்தான் கேட்கிறேன். யாருடைய அனுமதியுடன் என் திருமண முயற்சிக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்கள்? மேலும் வந்துவிட்டீங்கள் அப்படின்னா? என் பதில் இதுதான். எனக்கு உங்கள் கூட எனது திருமணம் பண்ணவே விருப்பமில்ல. உங்களைப் பத்தி தெரியாது. யார் நீங்கள், எப்படியெல்லாம் நீங்கள் என்பதை நான் அறியவில்லை. ஆனால் எனக்கு தெரியும் விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு மிகப் பணக்கார குடும்பத்தைச் சேர்ந்தவர். என் வாழ்க்கைத் தரம் உங்கள் வாழ்க்கைத் தரத்துடன் பொருந்தாது. எனவே தயவு செய்து இங்கிருந்து கிளம்புங்கள். டாக்டர் நிதா தெளிவான முடிவுடன் அந்த முயற்சியை மறுத்துவிட்டாள். அர்சம் கானின் வெளிர்ந்த முகத்தில் கோபம் கலந்து சிவந்து பளிச்சென்றது. நான் இங்கு நிராகரிப்பதற்காக வரவில்லை. மிகவும் மரியாதையாகவும் கௌரவத்துடனும் உங்களை மணப்பதற்காக வந்துள்ளேன். நீங்கள் ஆம் என்கிறீர்கள் என்றால் நல்லது. இல்லையென்றால் இந்த திருமணத்தை ஏற்படுத்துவதற்காக எனக்கு வேறு பல வழிகளும் உள்ளன. அர்ஷத்தின் இந்த வார்த்தைக்கு டாக்டர் சாவியார் சுழன்று அவனை ஒரு கூர்மையான பார்வையால் பார்த்தான். அந்த பார்வை இப்படிச் சொல்வது போல் இருந்தது. நீங்கள் பேசவே இருந்தால் என்னை ஏன் இங்கு அழைத்தீர்கள்? அப்படியா? நீங்கள் திருமண முயற்சிக்காக அல்ல, மிரட்டல் மற்றும் கட்டாயமாக என்னை மணக்க வந்திருக்கிறீர்கள். டாக்டர் நிதா கோபத்துடன் எழுந்தபோது கேட்டாள். இல்லை, இப்படியெல்லாம் எதுவும் இல்லை டாக்டர் நிதா. அர்சம் ஒரு நல்ல மனிதன். அவனில் ஏதேனும் தவறு இருந்திருந்தால் நானே அவனுடன் இங்கு வரமாட்டேன். டாக்டர் சாவியார் நிலைமை எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தபடி அவசரமாக நிதாவை சமாதானப்படுத்த முயன்றான். போதும் உங்கள் பேச்சு. இப்போது நீங்கள் இங்கிருந்து செல்லலாம். எனக்கு இந்த முயற்சியில் எந்த திருப்தியும் இல்லை. டாக்டர் நிதா இன்னும் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். அர்சம் ஏதாவது கூற முயன்றபோது டாக்டர் சாவியார் அவனை விசும்பிக் கொண்டே வெளியே இழுத்து கொண்டு போனான். வெளியே வந்ததும் அவன் தன் கார் ஹூடின் மேல் கை கொடுத்தபடி கோபமாக அடிக்கத் தொடங்கினான். தன் கோபத்தை அந்த புதிய கார் மீது பொழிந்து கொண்டிருந்தான். போதும் நண்பா, என் கூட வா. சாவியார் அவனை பார்த்தவாறே சொன்னான். அவள் எனக்கு நிராகரிப்பு சொன்னாள். நானே அர்சம் கானை. அவளுக்கு என்ன தைரியம் என்னை மறுப்பதற்கு? அர்சம் கான் கோபத்தில் கத்தினான். என் எண்ணம் என்னவென்றால், இங்கிருந்து நமக்கு கிளம்ப வேண்டும். பிறகு இந்த விஷயத்தைப் பற்றி பேசலாம். டாக்டர் சாவியார் அவனை வழிநடத்திக் கொண்டே கார் பக்கம் இழுத்துச் சென்றான். கடுமையாக வெடித்துக் கொண்டிருந்த அவனை எப்படியோ சமாளித்தான். கல்லூரி சுற்றுலாவுக்கு செல்ல முடியாதது அஷ்னாவுக்கு பெரும் வேதனையாக இருந்தது. ஒரு வாரமாக அவள் கல்லூரி செல்லவில்லை. தனது தோழிகளிடம் பேசவில்லை.
வீட்டிலுள்ளவர்களிடம் கூட பேச்சுவேலை நிறுத்திவிட்டாள். அவளது அப்பா அவளை அழைப்பார். ஆனால் அவள் எதையும் பொருட்படுத்தாமல் தன் அறைக்குள் சென்று விடுவாள். சாப்பாடு கூட அவள் தன் அறைக்குள்ளேயே கொண்டு வரச் சொல்வாள். யாரிடமும் பேசி நடப்பதும் இல்லை. யாரும் அவளை காண முடியவில்லை. இந்த நிலைமையில் ஷஹாப் ஷா கவலையில் சிக்கி திடீரென உடல்நலம் குன்றினார். அவருக்கு கடுமையான காய்ச்சல் வந்தது. சாவியார் வீட்டுக்கு வந்தபோது அவருடைய சிநேகிதரான அக்கா மாமாவின் உடல்நிலை பற்றிய செய்தி கேட்டவுடன் தன் அறைக்கு செல்லாமல் நேரே அவர்களது அறைக்கு சென்றான். அவர்களின் காய்ச்சலை பரிசோதித்தான். மருந்து அளித்தான். சித்தி அம்மாவிடம் மென்மையான உணவு கொடுக்கச் சொல்லி அறிவுரை கூறினான். பின்னர் மீண்டும் அவர்களிடம் திரும்பி பார்த்து கேட்டான். எதற்காக இந்த அளவுக்கு மன அழுத்தம் எடுத்துக் கொள்கிறீர்கள்? என்ன நடந்தது? அதே மென்மையான தொனியில். அது அவரது தன்மையின் பிரதான அம்சம். அந்தக் கணத்தில் ஷஹாப் ஷாவுக்கு சாவியார் தனது இதயத்திற்கு மிக நெருக்கமானவனாக உணரப்பட்டான். சாவியார், உயிரும் இறப்பும் எப்போது வரும் என்பதற்காக நமக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது பாப்பா. நண்பர்கள் குறைவாகவும் பகைகள் அதிகமாகவும் இருக்கிறார்கள். இதை நீங்களே நன்கு தெரிந்தவராய் இருப்பதால்தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அதாவது உஷ்ணா ஷாவின் ருக்சதியைச் செய்துவிட வேண்டும். இவரது வார்த்தைக்கு டாக்டர் சாவியார் ஒரு நிமிடம் அதிர்ந்தான். ஏன் இப்படிச் சிந்திக்கிறீர்கள்? வீட்டுக்குள்ளே உஷ்ணா பாதுகாப்பாக இருக்கிறாள். அவன் குழப்பமாக இருந்தான். நான் தெரிந்திருக்கிறேன், அவள் பாதுகாப்பில் இருக்கிறாள். ஆனால் நாளுக்கு நாள் அவளது கோரிக்கைகள் அதிகரிக்கின்றன. எங்கேயாவது கோபத்தில் ஏதாவது தவறான ஒரு நடவடிக்கையை எடுத்துவிடுவாளோ என்ற அச்சம் எனக்குள்ளது. மேலும் நான் நன்றாகவே தெரிந்து கொண்டிருக்கிறேன். நீ அவளை நன்கு கையாள்வாய். நீ அவளது குழந்தை பருவ மணமகன். அவளுக்கு இது தெரியாது. ஆனால் நீ கூடச் சுபாவமாக அறிந்திருக்கிறாய். அதனால்தான் நான் ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். நானே உங்கள் இருவருக்கும் மீண்டும் நிக்காஹ் செய்து அதே சமயம் ருக்சத்தியும் செய்துவிடுவேன். இவரது வார்த்தையின் மேல் சாவியார் தனது 2 கைமைதிகளை இறுக்கி தாடிக்கீழ் வைக்கத் தொடங்கி ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி அவரை பார்த்தான். உங்களுக்கு தெரியும், அவள் இன்னும் 18வது வயதில் இல்லை. இது சரியா? சாவியார் கொஞ்சம் கவலையுடன் பேசினான். 3 மாதங்களில் உஷ்ணா 18 ஆகப்போகிறாள். அது பெரிய விஷயம் இல்லை. மேலும் நான் அவளது தந்தை. அவளுடைய திருமணத்தை நடத்தும் உரிமை எனக்கே உண்டு. அதனால்தான் நான் முடிவு செய்திருக்கிறேன். இந்த வெள்ளிக்கிழமை உங்களுடைய நிக்காஹ் மற்றும் ருக்சத்தியை மிகவும் எளிமையாக நடத்த வேண்டும். அவர் தனது முடிவை கூறிவிட்டார் மற்றும் படுக்கையின் மேல் தலையணிக்கு சாய்ந்து கண்களை மூடிவிட்டார். அவள் சம்மதம் அளிப்பாளா என்ற ஒரே கேள்வியில் சாவியார் ஷஹாப் ஷாவை கடினமான சந்திக்கையில் நிறுத்தினான். அவளுக்கு சம்மதம் அளிக்க வேண்டி வரும். நீ அந்த கவலையை விடு. அவளை நான் கையாள்வேன். நீ திருமண ஏற்பாடுகளைத் தொடங்கு. அவர் தனது கைப்பிடியில் சாவியாரை பிடித்து உரிமையுடன் கூறினார். அதற்காக சாவியார் ஷா தலையசைத்தான். மிகப்பெரிய கமீனா நீ. என் திருமணத்துக்கெல்லாம் உனக்கு கவலை இல்லை. நீயோ உன் திருமணத்துக்குப் பறக்கிறாய். எப்படிப்பட்ட நண்பன் நீ? என்றார் அர்ஜம்கான். சாவியார் ஷா தனது நிக்காஹ் மற்றும் ருக்சதியைப் பற்றி தெரிவித்தவுடன் அவர் இன்னும் கொந்தளித்தான். டோடு, உன் விஷயம் வேறுபட்டது. மேலும் டாக்டர் நிதா ஒரு நல்ல கல்வி பெற்ற புரிந்து கொள்ளும் பெண். தன் முடிவுகளை தானே எடுக்கக்கூடியவள். ஆனால் என் மனைவியைப் பற்றிப் பாரு. இன்னும் அவள் 17வது வயதுதான். உண்மையிலேயே ஒரு குழந்தை மாதிரியே இருக்கிறாள். நாமும் அதையே போல ஒரு கிளர்ச்சி குஞ்சு எனக்கூடச் சொல்லலாம். இப்போது வரை அவள் வீட்டில் எவ்வளவு புயலை கிளப்பியிருக்கக்கூடும். இவற்றைப் பற்றி தெரிந்ததும் சரி, நான் டாக்டர் நிதாவிடம் ஒருமுறை மீண்டும் பேசுவேன். இப்போது கொஞ்சம் தயக்கம் இருக்கிறாள். கொஞ்சம் பாதுகாப்பற்ற உணர்வில் இருக்கிறாள். நீயும் எல்லை கடந்து விடுகிறாய். நம்பிக்கையில்லாமல் நேரடியாக போய்விடுகிறாய். எல்லாம் சரியாகிவிடும். கொஞ்சம் பொறுமையாக இரு. நம்பு என் சகோதரனே. பொறுமையின் பலன் இனிமையாக இருக்கும். சாவியார் ஹசன்கானுக்கு மிகவும் நம்பிக்கை அளித்தான். ஆனால் ஹசன்கானின் உள்ளத்தில் சாவியார் ஷாவின் நிக்காஹ் செய்து கொண்ட செய்தியை கேட்டவுடன் கொந்தளிப்பு எழுந்தது. இருவரும் கிட்டத்தட்ட ஒரே வயதினர். உண்மையில் அர்ஜம்கான் சாவியார் ஷாவை விட 6 மாதம் பெரியவனாகவே இருந்தான். ஆனால் அவனுக்கு உணர்ந்தது
அவன் முன்னதாக திருமணம் செய்து கொள்கிறான் என்பதுதான். நான் இதை ஒருபோதும் நடக்க விடமாட்டேன் அபா. அந்த போலி டாக்டருடன் நான் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் என உஷ்ணாவுக்கு தனது நிக்காஹ் மற்றும் ருக்ஸத்தியின் செய்தி கிடைத்தவுடன் அவள் துரிதமாக தனது அப்பாவின் அறைக்குள் பாய்ந்து வந்தாள். கோபமாக அந்த நிக்காஹை மறுத்தாள். இதைக் கேட்ட சதியா பேகம் மிகவும் கோபமடைந்தார். ஆனால் அதற்கு முன் ஷஹாப் ஷா கையெழுத்து மூலம் அவரை நிறுத்தினார். உஷ்ணா, உனது குழந்தை பருவத்திலேயே உனக்கு நிக்காஹ் செய்துவிட்டோம். இது உன் பெரிய அபாவின் விருப்பம். அவர் இப்போது இந்த உலகில் இல்லை. ஆனால் அவர் விரும்பியது நீ அவருடைய மருமகளாக வேண்டும் என்பதுதான். மேலும் நான் மேலும் தாமதிக்க விரும்பவில்லை என்பதால்தான் இந்த முடிவை எடுத்தேன். இப்போதும் இன்னும் விளக்கம் அளிக்க விரும்பவில்லை. நீ என் மகள் என்பதால்தான் உனக்குச் சொல்கிறேன். என் உயிரைப் போல உன்னை நேசிக்கிறேன். அபா, இது என்னை விட்டுச் செய்யப்படும் ஒரு சுமைதான். நீங்கள் யாருடன் திருமணம் செய்யச் சொல்வீர்களோ அவருடன் திருமணம் செய்து கொள்கிறேன். ஆனால் தயவு செய்து அந்த போலி டாக்டருடன் என்னை திருமணம் செய்ய வேண்டாம். அவர் இப்போது என்மேல் இப்படி பொறுப்பு செலுத்துகிறாரே. நீங்களே என்னை அவரிடம் ஒப்படைத்தால் என்ன ஆகும்? அவங்க என் மேல இருந்து கடும் வன்முறைகளை கொடுப்பாங்க. ப்ளீஸ் அப்பா, நீங்க சொல்ற மாதிரி நடக்கிறேன். ஆனா அவங்களோட கல்யாணம் மட்டும் பண்ணாதீங்க. அவளோடு வேண்டுதல் குரலில் பேசுவது அவருக்கு பெரும் வலியாய் இருந்தது. உஷ்ணா, இது சாத்தியமில்லை. நீ அவனோட நிக்காவில் இருக்கிறே. அவனுக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கை சொந்தம். வேற யாரும் உனக்கு இல்லை என்றார். இப்படி எப்படி பாப்பா? நீங்க எப்பவும் எனக்கு இதைப் பற்றி சொல்லவே இல்ல. இப்போ திடீர்னு சொல்லறீங்க நான் அந்த ஆளை என் கணவனாக ஏத்துக்கணும்னு. அந்த ஆளிடம் எனக்கு வெறுப்புதான் என்றவள் கடுமையாக வெறுப்பை வெளிப்படுத்தினாள். அவளோட கூச்சல் சுற்றியிருந்ததை கவனிக்க மறந்துவிட்டது. கதவின் வழியாக உள்ளே நுழைந்து கொண்டிருந்த ஜாவியார் ஷாவின் பாதங்கள் இடை நின்றன. உஷ்ணாவின் முதுகே இருந்ததால் அவள் ஜாவியார் ஷா உள்ளே வருவதை காணவில்லை. இப்ப உன் வாயிலிருந்து ஒரு வார்த்தையும் வந்தா நீ உன் அப்பாவின் சாவான முகத்தை பார்க்கப் போற. ஷஹாப் ஷா முதல் முறையாக அவளை சத்தமாகத் திட்டினார். கண்களில் கண்ணீருடன் அவரை பார்த்தாள். ஷஹாப் ஷா இதனால் உடைந்து போனாலும் இன்று அவர் சலிக்கக் கூடாது என்ற உணர்வால் கண்ணீரோடு தனது முகத்தை திருப்பினார். கதவுக்கே சென்றவள் கதவின் அருகே நின்றிருந்த ஜாவியார் ஷாவை கண்ணீருடன் வெறுப்பாகப் பார்த்து வெளியே சென்றுவிட்டாள். திடீரென ஷஹாப் ஷாவின் உடல்நிலை மோசமாகியது. ஜாவியார் உடனே பாய்ந்து அவரை கைப்பிடித்து அமர வைத்தான். தண்ணீர் கொடுத்து அவரது முதுகைத் தடவினான். அப்பா, நீங்க நன்றாக இருக்கீங்களா? ஜாவியார் கவலையோடு கேட்டான். ஆம், நான் நன்றாக இருக்கேன். கவலைப்படாதே. துக்கமான குரலில் சொல்லிக்கொண்டு கண்களை மூடினார். ஆனால் ஜாவியார் ஷாவின் கையை அவர் தன் கைகளில் பிடித்திருந்தார். அந்த பாதுகாப்பில்லாத உணர்வை பார்த்த ஜாவியார் அவருக்கு பக்கத்தில் அமர்ந்தான். ஜாவியார், எனக்குத் தெரியும் என் பெண் மிகவும் தவறான வார்த்தைகள் பேசுகிறாள். உன்னையும் காயப்படுத்துவாளே. ஆனா என் வேண்டுகோள் உன்மீது இருக்கிறது. அவள் சொல்றதுக்காக அவளிடம் கேள்வி கேட்காதே. அவள் ஒரு அபாயமில்லாதவள். எப்படிச் சுருளுனாலும் சுருளக்கூடியவள். அவருக்குத் தெரியும் அவருடைய மகள் சொல்லும் வார்த்தைகள் ஜாவியாரின் மனத்தில் ஒரு இடத்தை விட்டுவிடும். அதனால் அவளுக்காக இடம் தட்டி கொடுக்கவே சொல்லியிருந்தார். சரி சித்தப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க சொல்ற மாதிரியே நடக்கும் என்றான் ஜாவியார். மனதுக்குள் உஷ்ணாவை வெறுத்த போதிலும் சித்தப்பாவை சமாதானப்படுத்துகிறான். அவரது முகத்தில் அமைதி காண ஜாவியாருக்கும் அமைதி வந்தது. ஜாவியார் ஷாவுக்கு தோன்றியது உஷ்ணா மிகுந்த சண்டை செய்வாள் என்று. கூச்சல் போடும் என்ற எண்ணம் இருந்தது. ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை. நிக்கா நாளன்று அவள் அமைதியாக தயாராகி இருந்தாள். அவளோட அந்த அமைதியான ஒப்புதல் ஜாவியாருக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. உஷ்ணா ஷா பிண்டு ஷஹாப், உங்கள் நிக்கா ஜாவியார். அக்தர் ஷா வலது அக்தர் ஷாவுடன் 50 லட்ச ரூபாய் ஹக் மெஹர் நாணயத்தில் ஏற்படும். உங்களுக்குத் தோன்றுகிறதா? ஜி, கபூல் ஹை என்றாள் ஒரு மழுமையான குரலில். மௌலவி அவர்கள் மீண்டும் சொன்னார்கள் அதே பதில். பின்னர் ஜாவியார் ஷாவிடம் திரும்பினார்கள். ஜாவியார் ஷா வலது அக்தர் ஷா, உங்கள் நிக்கா உஷ்ணா ஷா பிண்டு ஷஹாப் ஷாவுடன் 50 லட்ச நாணய மெஹரில் ஏற்படும். உங்களுக்குத் தோன்றுகிறதா? ஜாவியார் ஒரு பார்வை போட்டான். த்ரை பாஸ் த சிட்டிங் பிரைட். ஜி கபூல் ஹை என்றான். அடுத்த நொடியே கபூல் ஹை என்றான். அனைவரும் துவாக்காக கைகளை உயர்த்தினர். ஜாவியாரின் கண்கள்
இமயா எரிசம் கான் மீது நின்றது. உள்ளத்திலே நண்பருக்காக துவா செய்து சிரித்தான். மிகுந்த கோபமிருந்தும் அந்த நிக்காவில் கலந்து கொண்டான். முபாரக் ஹோ, முபாரக் ஹோ! நிக்கா முடிவடைந்தது. மௌலவி அவர்களின் வார்த்தைக்கு ஏற்ப எரிசம் முதலில் முன்னே வந்து கட்டியணைத்து வாழ்த்தினான். அனைவரிடமும் வாழ்த்து பெற்ற பின் ஷஹாப் ஷாவிடம் வந்தான். சித்தப்பா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? அவர்களுக்கு அருகில் முழங்காலில் அமர்ந்தவனை நோக்கி அவன் கேள்வி கேட்டான். நான் அந்த நாள்ல தான் சந்தோஷப்படுவேன். என் பொண்ணு சந்தோஷமா இருக்கிறாள்னா. ஆனா இன்னிக்கு நான் நிறைவா இருக்கேன். என் பொண்ண ஒரு வலிமையான கையில கொடுத்திருக்கேன். அவள காப்பாத்துறதுக்கு தன்னோட உயிரை மேலும் மேலா மதிக்கும் ஆளிடம். நம்பிக்கையோடு பேசிய அவருடைய வார்த்தைகளை சாஹிதாக இசைந்தார் சாவியார். இந்த நேரத்துல டாக்டர் நிதா தன்னோட தோழி டாக்டர் ஷாஸ்தாவோட கூட மார்க்கெட்டுக்கு போனிருந்தா. ஒரு உடைய கவனமாக பார்த்து கொண்டிருந்தா. அப்புறம் திடீர்னு 2 நகாபு போஷ் அந்த கடைக்கு நுழைஞ்சாங்க. கைகள் மேல யாரும் அங்கிருந்து நகரக்கூடாது என 20 பேரும் ஷாப்ல இருந்தவங்களை கட்டுப்படுத்தினாங்க. கவுண்டர்ல இருந்த காசுகளையும் எடுத்து கிளீன் பணியில இறங்குனாங்க. நிதா பயந்து ஒரு பக்கம் சுவரோட ஒட்டிக்கிட்டா. அந்த 2 நகாபோஷரில ஒருத்தர் நிதாவ பாத்துட்டாரு. அவர் கண்களில் ஒரு சான்று இருந்தது. இதுவரைக்கு ஹாஸ்பிட்டல்ல சண்டை போட்ட அந்த நபர்தான். நிதா அவரை பார்த்து குலுங்கினா. அவன் மெதுவா நிதாவோட நெருங்கி தன்னோட நகாபை தூக்கினான். நினைச்சுக்கே! அவன் தன்னோட கண்களை சிறிது மின்ன வைத்தபடி பயமுறுத்தினான். ஏன் ஆச்சரியமா இருக்கா? நினைச்சியா போலீசு எனக்கு சிறையில போயிருச்சுன்னு? போலீஸையும் நான் ஜேப்புல தூக்கிக்கிட்டு வர்றேன் டாக்டர் நீ. என்னால நீங்க மறந்துறையான்னு நினைச்சியா? உங்கால எனக்கு நெருப்பா இருந்துச்சு. ஆனா நினைச்சேன் என் கையிலிருந்து குண்டு எடுக்க உங்கள்தான் செய்தீங்க. அதனால விட்டுவிட்டேன். இனிமே என்ன கண்களுக்குள்ள நீங்க விழறீங்கன்னா உயிரோட இருக்க மாட்டீங்க. அவன் தனது நகாபை மீண்டும் அணிந்துட்டான். வெளியே போக முயற்சி செய்யும்போது அவனோட கூட்டாளி நிதாவின் கைய வலிமையா பிடிச்சான். ஏன் இப்படி பண்ற என அவன் கேட்க, டா, இது பக்கா மாடல் மாதிரி இருக்கு. விட்டுட்டு போக மனசு வரல. நாம எந்தேரும் சந்தோஷமா இருந்துட்டு அப்புறம் எங்கேயாவது தூக்கி போட்டுறலாம்ல. அவனோட சகுனி யோசனைய கேட்டவுடனே ஃபர்ஜம் கான் தன்னோட கண்ணாடி கண்ணீரணையில கூட சிக்கன ஷாப்புக்குள் நுழைந்தான். உள்ள வந்ததும் தன்னோட கண்ணியை கோணம்படுத்தி நிதாவ பிடிச்சிருந்தவனோட கைய குறிவைத்து பதற வைக்கும் ஒரு துப்பாக்கிச் சூடு விட்டான். இருவரும் பயந்து ஓட முயற்சிச்சாங்க. ஆனா அர்ஜம் கானோட கார்டுகளால இருவரும் பிடிபட்டு விட்டாங்க. இந்த ஆளுக்கு ஒன்னும் செய்யாதீங்க, அவன் தவறில்ல என டாக்டர் நிதா சொன்னதுல அர்ஜம் கானுக்கு கடுமையா புளிப்பு வந்தது. அவள் ஏன் ஒரு குண்டருக்காக பேசுறாங்கன்னு அவனுக்கு ஏக்கமா இருந்தது. இருவரின் நகாபையும் தூக்கி பார்த்ததும் அதே ஹாஸ்பிட்டல் குண்டர்தான் இருந்தான். அர்ஜம் கான் அவன் காடுகளுக்கு கமாண்ட் கொடுத்து இருவரையும் அங்கிருந்து எடுத்துப் போனான். கடையில திருடப்பட்ட பொருட்களையும் சாமானும் கடைக்காரரிடம் திருப்பிக் கொடுத்தான். பின்னர் நிதாவை உறுதியா பார்த்தபடி சொன்னான். நான் அதிசயப்படுறேன் டாக்டர் நிதா. ஒரு குண்டருக்காக உங்களுக்குள்ள இவ்வளவு பரிவா? ஆனா ஒரு நல்ல மனிதனோட அன்பு, மரியாதை, பரிவு எதுவுமே உங்களுக்குத் தெரியலையே. என்கிட்ட கைப்பிடிச்சவனோ அவன் இல்ல. இதனாலதான் நான் கேட்டேன். அவனுக்கு எதுவும் பண்ணாதீங்க என நிதா பதில் சொன்னான். டாக்டர் நிதா முறையாக விளக்கம் அளித்ததும் அர்ஜம் கான் ஆவேசமாய் சொன்னான். உன் வாயிலிருந்து வேறு யாருக்காகவும் கருணை சொல். நான் ஏற்க மாட்டேன் டாக்டர். நிதா, இனிமேல் என் முன்னால உன் கருணையோடு வேறொருவரை பற்றி பேச நினைக்கக்கூடாதே. உன் அந்த ஒரே வார்த்தையே அவனைக் கொல்லுதுக்கு காரணமா போயிடும். ஏன்னா நீ இன்னும் என்னோட ஒரே முகத்தைத்தான் பார்த்திருக்க. நான் உன் முன்னால என்னோட மறைமுகத்தை காட்ட வேண்டாம் என்றுதான் விரும்புறேன். அதை கூறியவுடன் அவன் திரும்பிப் போனான். நிதா அமைதியாய் அவனை கண்களால் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே நின்றாள். அந்த இரவு சுமார் 11 மணியளவில் டாக்டர் ஜாவியார் தன்னோட அறைக்குச் சென்றார். அவன் எதிர்பார்த்தது என்னவெனில், அஷ்னா கண்டிப்பா கோபத்தோட காத்திருக்கிறாங்க, அல்லது வேறொரு உடையிலையும் இருக்கலாம். ஜாவியார் ஒரு ஆழமான மூச்சை விட்டுட்டு கதவின் கைப்பிடியில் கையை வைத்ததும் அவனுடைய இதயம் துடிக்க ஆரம்பிச்சது. அவளுக்கு அவனை விட 12-13 வயசு குறைவுதான். அவளும் அபாவின் மேல் பாசமுள்ளவளாயிருந்ததால எப்போதும் உணர்ச்சி வசப்படுவாளே என்று நினைத்தான். அவள் உணர்ச்சி வசப்படுவாள் என்பதை நினைத்தவுடன் கை விலக்கினான். ஆனால் பின்னர் தனது மனதைத் தட்டிக்கொண்டவாறே கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். எதிரே
அந்த பெண் மணமாலை சூடியவளாய் திரை போட்டு மெதுவாய் அமர்ந்திருந்தாள். ஜாவியாருக்கு அது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. கதவை பூட்டி மெதுவாக அவளிடம் சென்றான். இவள் உணர்வுகள் நிறைந்தவள், இப்படி அமைதியாக இருப்பது சாத்தியமா என அவன் நினைச்சான். மெதுவாய் அவளிடம் அருகில் அமர்ந்தவுடன் அவளுடைய திரையை மெதுவாக தூக்கினான். அவளின் சீரான முகம் பார்வைக்கு வந்ததும் அவன் ஒரு நொடி வியக்க நேர்ந்தது. அந்த நேரத்தில் அவள் ஒரே ஒரு தேவதை போல பளபளத்தாள். ஜாவியாரின் இதயம் ஒரு தட்டுப்படலையை தவறவிட்டது. அவளுடைய அமைதியை புரிந்து கொள்ள முடியாமல் மெதுவாக அவளுடைய மென்மையான கைப்பிடிக்க முயன்றான். ஆனால் அவளால் எந்த எதிர்வினையும் வரவில்லை. நீ இவ்வளவு கோபம் வந்துட்டயா? பேசவும் இல்லையா? நான் நினைத்தது நீ சண்டை போடுவேங்கிறேன். ஆனா நீயோ அமைதியா இருக்கிறாய். இவ்வளவு சீக்கிரமா தோல்வியா ஏற்றுக்கிட்ட? உண்மையா சொல், உன் மனசுல என்ன நடக்குது என்று கேட்டான். அவளும் மெதுவாக கண்களை தூக்கி பார்த்தாள். சந்தேகமில்லாமல் ஜாவியார் அழகான ஆணாக இருந்தாலும் அஷ்னாஷா அவனை வெறுத்தவள்தான். அந்த சேம் வெறியோட பத்தெழுதும் அமைதியோட அவள் ரொமாட்டிகா இல்லாமல் மணப்பெண்களாக ரிலீஃபிஸ்ட் ஆனாள். தன் அபாவின் ஆசையை நிறைவேற்ற அவள் அமைதியாக இருந்தாள். ஆனா அவள் ஏற்கனவே முடிவெடுத்திருந்தாள். ஜாவியார் ஷாவின் வாழ்க்கையை நரகமாக்கணும். அவள் மொத்தமா கலைச்சுவிட வேண்டும். ஏன், நீ நினைச்சேனா நான் சண்டை போடுவேன் என்று மென்மையான குரலில் கேட்டாள். ஆனால் அவள் கண்கள் அந்த வார்த்தைகளுக்குச் சாட்சி தரவில்லை. அவளை நெருங்க புல் பண்ணி, நம்ப முடியல, சொல்லடி, உண்மையா என்ன நடக்குது என்றான். அப்பதான் அஷ்னாவுக்கு வெறி வர ஆரம்பித்தது. அவள் இருகைகளாலும் அவனை தள்ளி வைத்து, நெருங்காதீங்க, நான் இந்த கல்யாணமும் ரிலீஃபிஸ்டும் என் அபாவுக்காகத்தான் செய்தேன். இல்லையென்றால் நான் உங்களை பார்த்து வெறுப்போடு இருக்கிற அளவுக்கு என் கையில இருந்தா உங்களை நான் உயிரோட விடமாட்டேன் என்று சொன்னாள். அவள் அந்த குரலில் சொன்னதைக் கேட்ட ஜாவியாருக்கு அதிர்ச்சி அடைந்தான். உனக்கு என்ன தோணுது? நான் உன்னை புடிச்சுக்கிட்டு போறேன். நானும் என் சித்தப்பா சொன்னதாலதான் உன்னை மணந்தேன். இல்லனா நீ இங்கே இருக்க மாட்ட, என் விருப்பம் நடக்கணும்னா என்று கூறி தவித்தான். அவனுடைய வார்த்தைகளால் ஏமாற்றமடைந்த அஷ்னா கேட்டாள். நீ என் மேல இவ்வளவு வெறுப்பா இருக்கு அப்படின்னா அபாவுக்கு முன்னால அவ்வளவு நல்லவன் மாதிரி நடிக்க வேண்டியதேன்? மறுக்கலாம் இல்லையா? அதுக்கப்புறம் நீயும் சும்மா போயிருப்ப, நானும். அஷ்னாஷாவின் பேச்சுக்கு பதிலளிக்க ஜாவியார் கடுப்பாக கபோர்டை சத்தமிட்டு மூடினான். அதில் அஷ்னா பயந்து பின்னோக்கி ஒரு அடிக்கடி நழுவினாள். உன்னந்த சின்ன தலையில் உன்ன நன்றாக கவனமா வெத்துக்கோ. நம்முடைய பிளட் இராணுவமான ஷா குடும்பத்தைச் சேர்ந்தது. இங்கே விவாகரத்துகள் நடக்காது, பிரிவுகளும் இல்லை. உயிரோட இருக்குறியா இல்லையா? நீ இனிமே இங்கேயே இருக்கப் போற, என் அறையில, என் கட்டுப்பாட்டில், புரிஞ்சுக்கியா? அவன் கோபத்துடன் சொல்லிக்கொண்டே தன்னுடைய உடையை எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்கு நடந்தான். அஷ்னாஷா தன்னுடைய கோபத்தை அடக்கிக் கொண்டு தன்னுடைய கைரைகளை இறுக்கமாக முணுக்கினாள். இரவில்தான் திடீரென்று டாக்டர் நிதாவின் அம்மாவின் உடல்நிலை மோசமாகிப் போனது. என்ன செய்யணும் என்பதைக் குறித்து அவளுக்குத் தெரியாமலே போனது. எங்கே கூட்டிக் கொண்டு போவதென்ற குழப்பத்தில் அவள் பக்கத்து வீட்டு ஹாலா மற்றும் அவரது மகனுடன் தன்னுடைய அம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்துச் சென்றாள். அர்ஜம் கானின் பாதுகாவலர்கள் 24 மணி நேரமும் அவளது வீட்டு சுற்றிலும் பணியில் இருந்ததால் அவர்கள் உடனே இந்த செய்தியை அர்ஜம் கானிடம் தெரிவித்தனர். எந்தவித தாமதமும் இல்லாமல் அர்ஜம் கான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டான். அங்கு டாக்டர் நீதா டாக்டர் ஷாஸ்தாவுடன் ஐசியூவில் தன்னுடைய அம்மாவின் சிகிச்சையை கவனித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் கைகளை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அதிர்வடைந்ததால் அவள் பதற்றத்தில் ஐசியூவிலிருந்து வெளியே வந்தாள். நேரே எதிரே அவளுக்கு காட்சியளித்தவர் அர்ஜம் கான். அவளது கண்களில் கண்ணீர் அர்ஜம் கானுக்கு பிடிக்கவில்லை. அவளது அம்மாவின் நிலையை பற்றி கேட்க அவளிடம் அருகே வந்தவுடனே அவள் திடீரென்று அவனது மார்பில் சாய்ந்தாள். அர்ஜம் கானின் இதயம் ஒரு நொடி தாண்டியது. அவன் அப்படியே உறைந்து விட்டான். அந்த நேரத்தில் அவள் தவிக்கத் தவிக்க அழுது கொண்டிருந்தாள். அர்ஜம் கான் மெதுவாக அவளை தன்னிடமிருந்து விலக்கினான். ஏனெனில் அவளோடு அவனுக்கென்றே எந்த உரிமையும் இல்லை. அவர்களுக்கு எந்த முறையான உறவும் இல்லை. அதனால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு அவளை விலக்கினான். டோன்ட் வரி, ஆட்னி ஓகே ஆகிடுவாங்க என்று தாங்குதல் அளிக்க முயன்றான். அதைக் கேட்டவுடன் நிதா தன்னை சமாளித்துக் கொண்டு ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தாள்.
ஐயோ சாரி, நான் என்ன எனத் தன்னால் நடந்ததை உணர்ந்துதான் அவனை கட்டிப்பிடித்ததற்கு பசி போய் வருந்தினாள். இட்ஸ் ஓகே என அவன் வெறுமனே கூறினான். அச்சமயம் டாக்டர் சாஸ்தா வெளியே வந்தார். டோன்ட் வரி மிஸ் நிதா, உங்களது அம்மா இப்போது ஆபத்திலிருந்து வெளியில இருக்காங்க. மருந்துகளை நேராகக் கொடுங்க, ஸ்ட்ரெஸ்ஸஸ்ல இருந்து விலக்கி வைங்க. நீங்களும் ஒரு டாக்டர் தான், உங்களுக்கே தெரியும் அவங்க ஹை பிபி நோயாளி. நீங்க தான் அவரை புரிஞ்சுக்கணும். நீங்க நல்ல புரிவாளி. எனக்கு நம்பிக்கை இருக்கிறதால தான் சொல்றேன் என்றார். நிதா தன் கண்ணீரைத் துடைத்துக் கொண்டு ஐசியூவுக்குள் நுழைந்தாள். அர்ஜம்கான் அங்கேயே நின்று கொண்டிருந்தான். அவள் குறைந்த நேரத்தில் அவனது மனதை எப்படி தாக்கியதென்று அவனுக்கே புரியவில்லை. காலையில அஷ்னா எழுந்தபோது அறையில் எங்கும் ஜாவியார் இல்ல. ராத்திரியும் அவள் தூங்கும் படுக்கையிலிருந்து அவளை விலக்கி சோபாவில் தூங்கச் சொன்னான். இப்போது எழுந்தபோது அவளுக்கு உடல் வலித்தது. உடனே படுக்கையில புகுந்து கம்பளத்தை தலைவரை மூடியாள். ஒரு சுகம் அவளுக்குள் ஓடிவந்தது. பாசாங்கு டாக்டர் தானே மெத்த மெத்தமா கம்பளத்துக்குள்ள தூங்குறான். நம்மள கெடா சோஃபா மேல தூங்க வச்சுட்டான். என் முதுகு உடைஞ்சு போச்சு என்று நினைத்தவளான அவள் கம்பளத்துக்குள் இரவினை நினைத்து அவன் மீது கோபத்துடன் தலை அசைத்தாள். சில நிமிடங்களில் தூக்கமூடம் அவளை தழுவிக்கொண்டது. ஹாஸ்பிட்டலில் இருந்து திடீரென்று அர்ஜம்கானுக்கு அழைப்பு வந்ததும் காலையிலேயே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். அங்கு வந்ததும் அவனுக்கு டாக்டர் நிதாவின் அம்மாவின் நிலை பற்றி தெரிந்தது. அவர்களது நிலை சற்றே நலமாகிவிட்டதும் அவர்களது அம்மா நிதாவின் திருமணத்தைப் பற்றி பேச ஆரம்பித்தார்கள். அர்ஜம் கானை பார்த்தவுடனே மீண்டும் நிதாவிடம் அவனோடு திருமணம் செய்ய சொல்லி அவளை மனம் மாற்றிவிட்டார்கள். அவளது அம்மாவின் உடல்நிலை அப்படியென்பதால் நிதா அவர்களுக்கு தயக்கம் தெரிவிக்க முடியவில்லை. சிறிது நேரத்திலேயே ஜாவியார் ஷா மௌலவியையும் சாட்சிகளையும் ஏற்பாடு செய்துவிட்டார். அதன் பிறகு சிறிது நேரத்திலேயே ஹாஸ்பிட்டலிலேயே அவர்களின் நிகா முடிந்துவிட்டது. மிஸ்ஸஸ் ரூபினா ஆழமாய் நிமிர்ந்தாள். இப்போது அவருக்கு அமைதியாக மறிக்க முடியும் போலவே இருந்தது. தன் மகளை பாதுகாப்பான கைகளில் ஒப்படைத்தபோது அவரது முகத்தில் தோன்றிய சமாதானத்தை யாரும் மறுக்க முடியவில்லை. மாலை வரை மிஸ்ஸஸ் ரூபினாவை டிஸ்சார்ஜ் செய்துவிட்டார்கள். டாக்டர் நிதா அவரை வீட்டிற்கு அழைத்துச் செல்ல விரும்பினார். ஆனால் அர்ச்சம்கான் மறுத்துவிட்டான். அவர் இருவரையும் தன் ஹவெலிக்கே அழைத்துச் சென்றான். நிதா மிகவும் பதட்டமாகவே இருந்தாள். திடீரென அவளது தாய் அவளை அர்ச்சம்கானிடம் ஒப்படைத்துவிட்டாள். ஆனால் அவன் பற்றி அவளுக்கு எதுவும் தெரியாது. ஹவெலிக்குள் வந்தவுடன் அர்ச்சம்கான் பணிப்பெண்ணை கூப்பிட்டு உடனே ரூபினா மேடத்திற்கு அறை தயார் செய்யச் சொன்னான். பீஜான் வீட்டில் இல்லை. பணிப்பெண் உடனே பணியில் இறங்கினாள். நிதா அவர்களுடன் அந்த அறைக்குள் வந்தாள். அது மிகவும் பெரியதொரு வசதிகரமான அறையாக இருந்தது. அர்ச்சம்கான் ரூபினாவை பார்த்து தனது பராமரிப்பை செய்யச் சொல்லி அவசரமாக ஹவெலியிலிருந்து எங்கோ சென்றுவிட்டான். 2 பணிப்பெண்களை அவர்களுக்காக நியமித்துவிட்டு ஷஹாப் ஷாவின் விருப்பப்படி வலீமாவின் சிறிய விழா வீட்டிலேயே நடத்தப்பட்டது. ஏனெனில் அவருக்கு பாதுகாப்பு சிக்கல் ஏற்படக்கூடும் என பயமாக இருந்தது. அஷ்னா வெளியிலோடு சாதாரணமாக நடந்தாலும் சாவியார் நன்றாகவே அறிவான் அவளுக்கு என்ன நடக்கிறது என்பதை. ஏனெனில் இன்றுவரை அவள் சாவியாரை தன் அருகே வரவில்லை என அனுமதிக்கவில்லை. திருமணமாகி 2 மாதங்கள் ஆகிவிட்டது. இருவருக்கும் இடையே சிறிய சண்டை சச்சரவுகள் இன்னமும் இருக்கின்றன. அல்லது அவர்கள் ஒருவருக்கொருவர் பழகிக் கொண்டிருக்கிறார்கள். ஷஹாப் ஷா முன்னர் அரசியலில் இருந்ததால் அவருக்கு நண்பர்கள் குறைவாக இருந்தனர். ஆனால் எதிரிகள் அதிகம். அரசியலை விட்ட பிறகும் அவருக்கு பயங்கரமான தொலைபேசி அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன. அதில் அவரது மகளை குறிவைத்து மிரட்டல் விடுக்கப்பட்டதால் அவர் மகளின் பாதுகாப்புக்காக மிகவும் கவலைப்பட்டு வந்தார். அதனால்தான் அவளது திருமணத்தை விரைவில் முடிக்க முடிவு செய்தார். சில நாள்களுக்குப் பிறகு சாவியார் ஷாவுக்கு தெரியவந்தது ஷஹாப் ஷா மற்றும் சாதியா பீகம் உம்ரா செல்ல திட்டமிட்டிருந்தார்கள். சாவியார் அவர்களை விமான நிலையம் வரை அழைத்துவிட்டுவிட்டு திரும்பும்போது அஷ்னாவுக்காக பூமாலை மற்றும் சாக்லேட்களுடன் வீட்டுக்குத் திரும்பினான். பெற்றோர்கள் செல்லும்போது அவளுக்கு மிகுந்த சோகமாக இருந்தது. அவர்கள் கிளம்பும் முன் அவளுக்கு அறிவுரை கூறினார்கள். அவ்வளவு சோகமாக இருந்ததால் விமான நிலையத்துக்கும் சாவியாருடன் செல்லவில்லை.
அவளது சோகத்தால் சாவியார் இன்றைய தினம் விரைவாக வீட்டிற்கு வந்தான். தன் அறைக்குச் சென்று கொண்டிருந்த போது மெதுவாக சிரித்தான். உள்ளே நுழைந்தவுடன் அவள் கட்டிலில் படுத்திருந்தாள். சாவியார் அவளுக்கு அழைப்பு விட்டான். ஆனால் பதில் இல்லை. அவளருகே வந்து கம்ஃபர்டரை தூக்கியவுடன் அவள் காய்ச்சலில் ததும்பிக் கொண்டிருந்தாள். ஓ கடவுளே! அஷ்னா, எழுந்திரு, கண்களைத் திற! அவளை எழுப்பி அமர வைத்து பரிசோதிக்கத் தொடங்கினான். எப்படி காய்ச்சல் வந்தது? அவளது உடல்நிலை மிக மோசமாக இருப்பதைப் பார்த்து அவன் மிகவும் கவலையடைந்தான். ஆனால் அவள் கண்கள் மூடியவாறே எந்த பதிலும் கொடுக்காமல் படுக்கை தலைபாகத்தை சாய்ந்து அமர்ந்திருந்தாள். நான் சாப்பாடு தயார் செய்ய சொல்கிறேன். சாப்பிட்டுவிட்டு மருந்து எடுத்துக்கொள். அவன் தீவிரமாகச் சொன்னவாறே எழுந்தான். எனக்கு எதுவும் வேண்டாம். இனிமேல் என்னைத் தொந்தரவு செய்யாதீர்கள். போலி டாக்டர்! அவள் கோபத்துடன் சொன்னவாறே மீண்டும் படுத்தாள். என்ன அவனது இது? அஷ்னா, என்ன சொல்கிறேனோ அதைச் செய். இல்லையெனில் எனக்கு இன்ஜெக்ஷன் போட வேண்டும். அவன் அவளை பயமுறுத்துவது போல் சொன்னான். இன்ஜெக்ஷன்? அது எனக்கா? முகம் கழுவிக்கொள். அவள் அவனைச் சண்டை போல் பார்த்தவாறு சொன்னவுடன் சாவியார் உண்மையிலேயே இன்ஜெக்ஷன் எடுத்து வந்தான். இது இது என்ன செய்கிறீர்கள் நீங்கள்? அதை வைக்கவும். அவள் பதற்றமடைந்து படுக்கையின் மறுபக்கம் வரை ஓடினாள். முகம் செம்மையாக சிவந்தது. சாப்பாடு சாப்பிட மாட்டேன், மருந்து சாப்பிட மாட்டேன் என்றால் பின்னர் இன்ஜெக்ஷன் போட வேண்டும்தானே? கட்டிலில் சென்று முழங்கால் மீது அமர்ந்தவாறே அவளருகே வந்து நன்றாகவே பயமுறுத்தினான். வேண்டாம், பின்வாங்குங்கள் தயவு செய்து. எனக்கு வேண்டாம், சாப்பிடுகிறேன். நீங்கள் சொல்வதெல்லாம் செய்வேன். உடனே சம்மதித்தாள். இல்லை, இப்போது மிகவும் தாமதமாகிவிட்டது. இப்போது இன்ஜெக்ஷன் தான் போட வேண்டும். சாவியார் அவளது பயத்தால் மகிழ்ந்து மேலும் துன்புறுத்தத் தொடங்கினான். இன்றுதான் அவளிடம் பிடிவாதமாக கை வைத்தான். இல்லையெனில் கடந்த 2 மாதங்களில் அவளால் அவன் திகைத்துப் போனான். இப்போது அவளுக்கு கொஞ்சம் தண்டனை தேவைப்பட்டது. அவள் பயத்தில் எழுந்து குளியலறைக்குத் தப்பி ஓடினாள். சாவியாரும் அவளுக்குப் பின் விரைந்தான். அவள் கதவை மூடுவதற்கு முன் சாவியார் அவளை பிடித்துவிட்டான். அவளிடம் இருந்து தன்னை விடுவிக்க முயல்ந்தவள் பின்னோக்கித் தவறி விழுந்தாள். அவளது கால் தவறி நேராக குளியல் தொட்டியில் விழுந்தாள். சாவியார் அவளை காப்பாற்ற எடம் நீட்டிய வண்ணம் அவளை காயமடைவதிலிருந்து தடுத்தான். அவளுடைய கையை பிடித்தவாறே சுயமாக விழுந்ததை தவிர்க்க முயன்ற அவளும் அவனை தழுவிக்கொண்டு விழுந்தாள். இருவரும் குளியல் தொட்டியின் குளிர்ந்த நீரில் விழுந்தனர். அவளது தலையை தொட்டியிலிருந்து காயமடைவதிலிருந்து தடுக்க அவன் அவளது தலையின் பின்பக்கத்தில் கை வைத்தான். அவளது சட்டையை பிடித்தவாறு அவனிடம் தழுவிக்கொண்டவள் நடுங்கிக் கொண்டிருந்தாள். அவளது பெண்மையின் அழகை சாவியார் இன்றுதான் முதல் முறையாக உணர்ந்தான். அவனது இதயத்தில் பரபரப்பு ஏற்பட்டு இளமை உணர்வுகள் மிகுந்த செழுமையுடன் எழுந்தன. திடீரென அவன் அவளை விலக்கினான். அவன் சொந்த உணர்வுகளுக்கு பயப்படத் தொடங்கினான். அவள் நீருடன் நனைந்த நிலையில் நடுங்கிக் கொண்டிருந்தாள். சாவியார் தொட்டியிலிருந்து வெளியேறி அவளை கவனித்தான். அவள் பதற்றத்துடன் அவனை பார்த்தவாறு கண்களை மூடியாள். அவளின் உள்ளத்தில் உற்சாகம் நின்றுவிட்டது. கொஞ்சம் காய்ச்சலும் கொஞ்சம் ஊசி பயமும். சாவியார் முன்னேறி அவளை தொட்டியிலிருந்து எடுத்தான். மற்றும் ஷவரை திறந்து நியம் கரமு நீரில் அவளை நிறுத்தி அவளது நெற்றியில் உள்ள வெப்பத்தை குறைத்தான். இதனால் அவன் கொஞ்சம் நிம்மதியாகினான். ஆனால் இப்போது அவள் மோசமாக நடுங்கினாள். மீண்டும் மீண்டும் சாவியாரின் மார்பில் ஒட்டினாள். இருவரும் ஷவரின் கீழ் நனையத் தொடங்கினர். சாவியார் அவளை தன் மார்பில் இறுக்கமாக கட்டிக்கொண்டான். அவள் அவனது கழுத்தில் தன் மென்மையான உதட்டுகளை வைத்தவாறு கண்களை மூடியிருந்தாள். அவளது உதட்டின் மென்மையான தொடுதலை அவன் தனது கழுத்தில் உணர்ந்ததும் அவளை கையில் கொண்டு அவளது உதட்டுகளை தீவிரமாக தன் வசப்படுத்தினான். அந்த நொடியே அவன் உணர்வுகளால் கட்டுப்பாடற்ற நிலையில் மாறினான். அவளது இப்படி பாசமாக அருகே வருதல், ஒட்டிக்கொள்தல் அவனுக்குள் தகுதியான உணர்வுகளை எழுப்பியது. இப்போது அவன் தன் மனைவியிடமிருந்து மேலும் விலக முடியவில்லை. அவனுக்கும் உரிமையுள்ள உணர்வுகளை மனைவியிடம் வெளிப்படுத்தும் உரிமை இருந்தது. அவளது மூச்சுக்கள் மெதுவாக தளரத் தொடங்கியவுடன் அவன் கொஞ்சம் விலகி தனது சட்டையை அகற்றினான். அவளது மூச்சுக்கள் பயங்கரமாக ஓடிக்கொண்டிருந்தன. அந்த நேரத்தில் உணர்வுகளின் தீவிரம் மிகுந்தது. சாவியாருக்கு அந்த பெண்தான்
தன் ஆத்மாவில் கலந்து கொள்ள வேண்டும் போல் இருந்தது. அவளது உடையைக் அகற்றி கடைசி மறைப்பையும் அகற்றினான். அவன் அந்த அளவிற்கு உணர்வால் வழிநடத்தப்பட்டவன். அந்த நேரத்தில் அவள் அந்த வெகு இனங்களால் தன்னிலை இழந்தவள் என்பதை மறந்துவிட்டான். ஷவரை நிறுத்தியவாறு அவளை கைகளில் தூக்கி குளியலறையில் இருந்து வெளியே வந்தான். அவளை படுக்கையில் வைத்து தானும் மேலிருந்து சாய்ந்தான். மெதுவாக அவன் அவளின் மீது சாய்ந்தவாறு அவளது ஆவியுடன் கலந்துவிட்டான். அவளும் அவன் தீவிர உணர்வுகளால் நிலை குலைந்து அவனது மார்பில் இணைந்தாள். நாணமும் தயக்கமும் அவளது பார்வையை தாழ்த்தியது. அது மீண்டும் உயரவில்லை. சாவியார் தனது உணர்வுகளால் அவளுக்கு மிகுந்தவாறு அறிமுகம் செய்தான். அந்த மென்மையான மலர்பெண் அவ்வளவு தீவிர உணர்வுகளின் முன் தன்னை வலுவற்றவளாக உணர்ந்து தன்னையே தன் கணவரிடம் ஒப்படைத்து விட்டாள். அர்சம் கான் அவர்களை தன் ஹவிலியில் விட்டுவிட்டு இத்தனை நாட்கள் திரும்பவில்லை. அவர் எங்கே என்பது நிதாவுக்கே தெரியவில்லை. 2 மாதங்களாக தன் தாயுடன் அர்சமின் ஹவிலியில் இருந்தாள். டாக்டர் சாவியாரிடம் ஆர்ட்சமை பற்றி கேட்டவுடன் அவரது அம்மாவிற்கு ஏற்பட்ட திடீர் உடல்நலக் குறைபாடால் அவர் அவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்துச் சென்றதை அறிந்தாள். அவருக்கு பைபாஸ் செய்யப்பட்டது. நிதாவுக்கு வருத்தம் ஏற்பட்டது. ஆர்ட்சம் கான் எப்படி தன்னுடைய வாழ்க்கையின் சிக்கல்களில் தனியாக போராடினார். பின் அந்த அறுவை சிகிச்சை தோல்வியடைந்தது. அவரது பீஜான் இறந்துவிட்டார். அவர் அவர்களது சடலத்தை பாகிஸ்தானுக்கு திரும்ப கொண்டு வந்து கொண்டிருந்தார். சாவியார் வழியாக நிதாவுக்கு இது பற்றிய தகவல் கிடைத்தது. ஏனெனில் நிதாவும் அர்சமும் நேரடியாக எவரும் தொடர்பில் இல்லை. இருவரில் எவரும் முயற்சியும் செய்யவில்லை. காலையில் அவளது கண்கள் தொடர்ச்சியாக வருகிற கால் காரணமாக விழித்தது. அஷ்னா அவனது மார்பில் தலையணைத்து ஆழ்ந்த நித்திரையில் உறங்கிக் கொண்டிருந்தாள். சாவியார் கை நீட்டி கைபேசியை எடுத்து படுத்த நிலையிலேயே காதில் வைத்தான். மறுபுறம் ஆர்சம் கான் இருந்தான். அவரது பீஜான் இறந்துவிட்டதாகக் கேட்டதும் அவன் முழுவதுமாக விழித்துவிட்டான். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜியூன். அர்சம் டோன்ட் வெரி, நான் வந்து சேருகிறேன் என்று அவன் கால் முடித்தவுடன் தன்னுடன் ஒட்டிக்கொண்டிருந்த தன் சிறிய வயதான மனைவியை மெதுவாக தலையணையில் அமர்த்தி அவளது உதட்டுகளுக்கு மெதுவாக சற்றே நெருங்கி அவற்றின் மென்மையை கவனித்தவாறு பின்னோக்கி விலகினான். அவளது அழகான முகத்தை பார்த்தவாறு அவளது நெற்றியில் முத்தமிட்டான். இரவில் அந்த சிறிய உயிர் சாவியார் போன்ற ஒரு வலிமையான ஆணை சகித்திருந்தாள். அவளது சிறு அழுகைகள் முழு இரவும் அறையில் கேட்டுக்கொண்டிருந்தன. அவன் அறிந்திருந்தான். அந்த இரவு அவன் மிகவும் உணர்ச்சிவசப்படியிருந்தான். ஆனால் அவன் எதையும் மறக்காமல் அவளது மென்மையை நினைவில் வைத்திருந்தான். அவன் ஷவரின் கீழ் நின்று இதை நினைத்து மெதுவாக சிரித்தான். வெளியே வந்தபோது அவள் இன்னும் தூங்கிக் கொண்டிருந்தாள். சாவியாருக்கு அவளை எழுப்ப விருப்பமாகவில்லை. இரவில் அவள் அவனது தீவிர உணர்வுகளின் மழையில் நனைந்தாள். அதனால் காலை அவளை தனியாக விட்டுவிட்டு அவள் நிம்மதியாக தூங்கட்டும் என வேலைக்காரிக்கு காலை உணவு மற்றும் மருந்து பற்றிய அறிவுரைகள் அளித்து அவன் ஆர்ட்சம் கானின் ஹவிலி புறப்பட்டான். இரவு வரை அடக்கம் உள்ளிட்ட வேலைகள் முடிந்துவிட்டன. ஆர்ட்சம் கான் மிகவும் துக்கத்தில் இருந்தார். சாவியார் பல நேரம் அவருடன் இருந்தான். பின்னர் இரவில் அவன் தன் மனைவியை நினைத்து எழுந்தான். காலை முதல் அவளை பார்ப்பதே இல்லை. அதனால் அவனது மனதிலே உணர்வுகள் சற்று பரபரக்கத் தொடங்கின. வீட்டுக்குள் நுழைந்தவுடன் தனது ஷர்ட் மேல் 2 பட்டன்களைக் கழட்டியவாறு நேராக தன் அறைக்குள் சென்றான். அங்கே அவள் சுறுசுறுப்பாக கார்ட்டூன் பார்த்தபடியே பாப்கார்ன் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாள். சாவியார் திடீரென உள்ளே வந்ததும் அவளது முகத்தில் பதற்றம் ஒட்டிக்கொண்டது. அவளை நன்றாக இருந்ததை பார்த்ததும் சாவியாரின் முகத்தில் சிரிப்பு எழுந்தது. தனது கண்ணாடியை எடுத்து வைக்க அவன் ஷர்ட்டின் எல்லா பட்டன்களையும் கழட்டினான். அவளுக்கு அருகே சென்று அவளது தலையை தலையணையில் சாய்த்தான். இந்த திடீர் நிகழ்வால் அவள் பதறிவிட்டாள். பாப்கார்ன் கீழே விழுந்தன. சாவி, இன்று முதன்முறையாக அவள் அவனது பெயரை அழைத்தாள். இது சாவியாரின் மனதை மேலும் உறுதிப்படுத்தியது. அவளது உதட்டுகளை தனது வசத்தில் எடுத்துக்கொண்டான். விட்டுவிடுங்கள் என்னை. அவளை பின்தள்ளி எழுவதற்காய் போராடினாள். சிங்கத்தின் வாயில் சுவையான இறைச்சி பட்டுவிட்டது. இப்போது அதை விலக்க இயலாது என்று கூறி தனது ஷர்ட்டை அகற்றி அவளையும் எல்லா மறைகளிலிருந்தும் விடுவித்துவிட்டான். அவன் வேட்கையை பார்த்தவள் பயத்தில் சுருங்கிக் கொண்டாள்.
நாணமும் தயக்கமும் அவளது முகத்தில் சிவப்பாகப் பரவியது. இது அவளது அழகை மேலும் வெளிக்கொணர்ந்தது. சாவியார் ஷாவின் தீவிர உணர்வுகளுக்கு எதிராக அந்த மென்மையான உயிர் அழுதாள். ஆனால் சாவியாரின் காதலின் மென்மையான சூடான மழையில் அவள் முழுவதுமாக நனைந்தாள். கதவு திறந்தது. அவள் உள்ளே வந்தாள். அர்சம்கான் மௌனமாக அமர்ந்திருந்தார். 2 நாட்கள் கடந்துவிட்டன. அவர் இன்றைக்கும் அனைவரிடமிருந்தும் தனிமையாக இருந்தார். மிஸ்ஸஸ் ரூபினாவின் புரிந்துகொள்வதற்கான முயற்சியால் அவள் இன்று தைரியம் கொண்டு அவரது அறைக்குள் வந்தாள். அவருக்கு அருகில் படுக்கையில் அமர்ந்து அவருடைய கையை பிடித்தாள். அர்சம்கான் அதிர்ச்சியுடன் அவளை வெறுமனே பார்த்தார். அழ வேண்டுமா? அப்போ அழுதுவிடுங்கள். அவன் அவருக்கு தைரியம் கொடுக்க வந்தவள்தான். ஆனால் இப்போதுதானே கண்ணீருடன் வந்திருந்தாள். நான் சரிதான். போய் தூங்கிக்கொள். அவளைப் பார்த்தவாறு தன் உள்ளத்தில் எழுந்த அன்பின் ஆழமான உணர்வுகளை உணர்ந்தவன் தனது கையை பின்வாங்கிக் கொண்டான். நான் இப்போ இதேங்கதான் இருப்பேன். உங்க கூடவே, உங்க நிக்காவில இருக்கேன். வேற எங்க போவேன்? அவள் உரிமையுடன் பேசியவாறு அர்சமுக்கு மிகவும் இனிமையாகத் தோன்றினாள். அவளது வார்த்தைகளுக்கு அர்சம் அவளது இடுப்பில் கையை வைத்தவாறே திடீரென அவளை தன்னிடமே இழுத்தான். நிதாவின் இதயம் 120 வேகத்தில் துடிக்கத் துவங்கியது. நிக்காவில் இருக்க முழுமையான உரிமை உண்டு எனக்கு. இந்த அறையில் இருப்பா எனில் அந்த உரிமையையும் வழங்கணும். அவன் கனமான குரலில் சொல்லி தனது மூக்கை அவளது மூக்குடன் இணைத்தான். அவளது கன்னத்தோடு தனது கன்னத்தை உரசியவாறே நிதாவுடைய உள்ளம் நடுங்கியது. நான் உங்க துக்கத்தை குறைக்கத்தான் வந்தேன் அர்சம். அவள் தலையை தாழ்த்தி வெட்கத்துடன் சொன்னாள். துக்கம் இப்படிதான் குறையும். அருகில் வந்தாதான் வலிதீரும். தூரமாயிருந்தா இல்ல. அவளை கச்சிதமாக தனது மார்புடன் அணைத்தவாறே தனது கனமான குரலில் சொன்ன அவன் அவளது மனதை முழுவதுமாக ஒளிமயமாக்கினான். நீங்க அழுறீங்க? அர்சம். அவனது ஈரமான கண்களை பார்த்தவாறே நிதா வேதனையால் கலங்கினாள். பீஜான், அவங்கதான் எனக்கெல்லாம். அவங்கதான் என்ன வளர்த்தாங்க. எல்லாமே அவங்கதான். நான் அவரை உங்க கூட அறிமுகப்படுத்தவே முடியல. அவன் மிகவும் துக்கத்தில் மூழ்கியிருந்தான். அந்த வலிமையான அழகான ஆண் அந்த நொடியே இளகிப் போனவன். நிதாவால் அது தாங்க முடியவில்லை. அவனது மார்பில் தலையை வைத்தவாறே தன்னாலே அவனை இறுக்கமாக பிடித்தாள். ப்ளீஸ், நான் உங்களை இப்படி பார்க்க முடியல. ஆண்கள் அழுதுவிட்டால் நல்லா தெரியாது. நான் தான் மொகமா சொன்னேன் அழுது விடுங்கன்னு. நீங்க நிஜமாவே அழ ஆரம்பிச்சிட்டீங்க. அவள் அவனிடம் சொன்னவாறே தானும் அழ ஆரம்பித்து விட்டாள். அந்த யாரையும் நீ என்னோட எந்த ரூபத்தில் இருந்தாலும் நன்றாகத்தான் தெரியிற. அவளை மேலும் தன்னிடம் சேர்த்தவாறே தனது பாசம் நிரம்பிய கைகளில் அவளை அணைத்தவாறே படுக்கையில் அழைத்தான். அர்சம். அவன் அருகில் வந்தவுடன் அவளது இதயம் துடிக்கத் தொடங்கியது. நம் திருமண வாழ்க்கையைத் தொடங்க நீ ஒத்துக்கிறியா? அவள் முகத்தில் வீசும் முடிகளை அவனது விரலால் காது பின்னே நீக்கி வைக்கும் அவன் மென்மையுடன் கேட்டான். அவளும் அவனது கண்களில் எரியும் காதல் தீபங்களைப் பார்த்தவாறு மறுக்க முடியாமல் தன்னை அவனிடம் ஒப்படைத்தாள்.